ஸ்ரீ கூர்மதாசர் கதை. பிரதிஷ்டானம் என்ற நகரிலே அந்தணர் குலத்திலே பிறந்தவர் கூர்மதாசர். பிறவிலேயே முடமான இவர் ஆமை போல் ஊர்ந்து சென்றதனால் கூர்மதாசர் என்ற பெயர் ஏற்பட்டது. இவர் சிறந்த ஹரிபக்தர். எங்கெல்லாம் இறைவனது புகழ் பாடப்படுகின்றதோ அங்கெல்லாம் இவரை காணலாம். ஓரிடத்தில் பண்டரீபுர மகாத்மியம் சொல்ல கேட்டு திக்கு நோக்கி தொழுது எனக்கு அங்கே செல்லும் பேறு கிடைக்குமா என்று ஏங்கினார். அப்பொழுது அங்கிருந்த சிலர் கைகால்கள் திடமாக உள்ள எங்களுக்கே பண்டரிபுர யாத்திரை கிட்டுவது அரிது. நீர் எப்படி போக முடியும்? ஏன் இந்த வீண் ஆசை என்றனர். கூர்மதாசர் சிந்தித்தார். மானிடனாய்ப் பிறந்து இறைவனது தரிசனம் செய்ய இயலாதவனாய் இருக்கிறேனே என்று ஏங்கி நின்றார். பொதுவாக உலகிலே ஊனமுள்ள குழந்தையாக இருந்தால் தாய் அதனிடம் மிகுந்த அன்பு செலுத்தி வளர்ப்பாள் என்பார்கள். முடமான என்மேல் இறைவனுக்கும் அத்தகைய கருணை ஏற்படாதோ என்று உறுதி கொண்டு இதுவரையில் கேட்டிருந்த அடையாளங்களை மனத்துள் கொண்டு ஊர்ந்து ஊர்ந்து பண்டரிபுரத்தை நோக்கி பிரயாணமானார். நடுவழியிலே ஒரு ஆஞ்சநேயர் ஆலயம். வெயிலால் களைத்த தாசர் மெல்ல மெல்ல அந்த கோவிலின் படியேறி மண்டபத்தை அடைந்து மூர்ச்சையானார். பிறகு மூர்ச்சை தெளிந்ததும் எழுந்து விட்டல சுவாமியை துதி செய்யலானார். அந்த சமயம் அங்கே ஒரு முதிய அந்தணர் வந்து நின்றார். இவரை நோக்கி, யாரப்பா நீ, எங்கே செல்கிறாய் என்றார். இவர் தன் குடும்பத்தைச் சொல்லி அவரை யாரென்று கேட்டார். அவர், என் பெயர் விட்டலன். பண்டரிபுரத்தில் ஒரு மளிகை வியாபாரி. நானும் பண்டரிபுரம்தான் போகிறேன். நீர் துணையாக அகப்பட்டது பற்றி சந்தோஷம். என்னிடம் தேவையான உணவுப் பொருள்கள் உள்ளன. நான் சாப்பிடுவதில் உமக்கும் சில கவளங்கள் கொடுப்பதில் சிரமம் ஒன்றுமில்லை. நானும் உமக்காக நிதானமாகவே நடந்து அழைத்து போகிறேன் என்றார். கூர்மதாசர் இப்படி ஒரு துணை கிடைத்ததும் இறைவனது அருளே என்று மனம் உருகி துதித்தார். இருவரும் அன்றிரவு முழுவதும் அந்த ஹனுமார் கோவிலிலேயே தங்கி காலையில் மீண்டும் புறப்பட்டனர். இப்படி அந்த மாய அந்தணர் பகல் முழுவதும் வழி நடப்பதும் இரவில் சத்திரம் சாவடியில் தங்கி உணவு தயாரித்து தாமும் உண்டு கூர்மதாசருக்கும் கொடுத்து கொண்டே ஊரூராய் கடந்து பண்டரிபுரத்துக்கு 2 காத வழியில் உள்ள வருளாபுரி என்ற ஊரை அடைந்தனர். அங்கே வந்த சில நாட்களுக்குள் மாய அந்தணர் மறைந்து போனார். அவர் வரக்கானோமே என்று ஏங்கினார் கூர்மதாசர். அன்று அந்த வருளாபுரி வழியே ஒரு பஜனை கோஷ்டி புறப்பட்டு சென்று கொண்டிருந்தது. மறுநாள் ஏகாதசி. கார்த்திகை ஏகாதசி சேவையின் பொருட்டு சென்று கொண்டிருந்தது அந்த கோஷ்டி. கூர்மதாசர் அவர்களிடம், நீங்கள் நாளை காலையிலேயே போய் சேர்ந்து விடுவீர்கள். நான் ஊர்ந்து வருவதற்குள் 2 வாரமாவது ஆகிவிடும். இறைவனது அருள் இருந்தால் நாளைக்கே எனக்கு தரிசனம் கிடைக்கும்படி செய்வது பிரமாதமன்று. அவரை தரிசிக்க வேண்டுமென்று எனக்குள்ள ஆவலை நீங்களே நேரில் தெரிவித்து வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார். அவர்களும் அப்படியே செய்கிறோம் என்றனர். பக்தர்கள் மறுநாள் உதயத்தில் பண்டரிபுரம் சென்று சந்திரபாகா நதியில் ஸ்நானம் செய்து கோவிலுள் சென்றனர். அங்கே நாமதேவர் பகவானுடன் ஆடிப்பாடி மகிழ்ந்து நிற்பது கண்டு இவர்களும் அவரை நெருங்கி கூர்மதாசரது விண்ணப்பத்தை தெரிவித்தனர். அதை கேட்டவுடனே பகவான், அப்படியா, இதோ நானே நேரில் வருகிறேன் என்று சொல்லி ஞானதேவர் நாமதேவர் இருவரையும் அழைத்து கொண்டு அந்தன வடிவம் தாங்கி புறப்பட்டார். வழியிலே பெண்டி என்று ஒரு கிராமம். அங்கே நந்தவன திருப்பணி செய்யும் சாமந்தன் என்ற ஒரு பக்தன் இருந்தான். நெடுநாளாக அவனுக்கு சேவை தர விரும்பின பகவான் இவர்களை சற்றே நில்லுங்கள் என்று கையமர்த்தி சாமந்தனது நந்தவனத்துள் புகுந்தார். அவர் வரவு கண்டு மகிழ்ந்த சாமந்தன் திருவடிகளில் வீழ்ந்து வணங்கி பூஜிக்க, சாமந்தா, நான் உன் பூஜையை ஏற்க இது சமயமன்று. என்னை 2 கள்வர்கள் தேடி வருகின்றனர். ஒளிந்து கொள்ள இடம் கொடு என்றார். குடிசையின் ஒரு மூலையில் ஒளிந்து கொள்ளுங்கள் என்றான் சாமந்தன்.
இந்த மறைவு போதாது, அந்த கள்வர் கண்டுபிடித்து விடுவர் என்றான் பகவான். ஆனால் சரி, என் இதயத்திலேயே இரும் என்றான் சாமந்தன். பகவான் அவன் மனப்பிடத்திலே ஏறி மறைந்து கொண்டான். சாமந்தனது அகமும் முகமும் ஒருங்கே மலர மெய் சிலிர்த்தது. சாமந்தா, உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் என்றான் பகவான். சுவாமி, எந்த பிறவி எடுத்தாலும் உமது திருவடியை மறவாத தன்மை வேண்டும் என்றான் சாமந்தன். இறைவன் சென்று வெகு நேரமாயிற்றே, இன்னும் வரவில்லையே என்று வருந்தி நந்தவனத்துக்குள் புகுந்தார் நாமதேவர். அங்கே சாமந்தன் நிர்விகற்ப சமாதியிலே ஆழ்ந்திருந்தார். நாமதேவருக்கு விஷயம் விளங்க வெகு நேரமாகவில்லை. உடனே சாமந்தனை நோக்கி அவரது இதயத்திலே வீற்றிருக்கும் இறைவனை முன்னிலையில் வைத்து, ஏ இறைவா, இதென்ன மாயம்? அன்று சகதேவன் உம்மை கட்டியது போல் இன்று சாமந்தனது இதயத்தையே உறைவிடமாக கொண்டு விட்டீரே, இது நியாயமா என்று புலம்பினார். அது கேட்ட பகவான், சாமந்தா, உன் பெருமை இவர்களுக்கு விளங்கவே இவ்வாறு செய்தேன். இனியும் இவர்களை காத்திருக்கும்படி செய்வது நியாயமில்லை என்று சொல்லியவனாய் சங்கு சக்கரதாரியாக எதிரே தோன்றினான். நாமதேவர் பகவானுடைய பாதார விந்தங்களை பற்றியவராய் கண்ணீர் சொரிய இறைவன் அவரை தூக்கி எடுத்து சமாதானம் செய்து அவருடைய தோளிலே தமது கைகளை போட்டவண்ணம் நந்தவனத்திலிருந்து வெளியே வந்தார். ஞானதேவர் அங்கேயே வீற்றிருந்தவர் எழுந்து வணங்கினார். இதன்பின் சாமந்தனோடு நால்வரும் கூர்மதாசர் வசிக்கும் வருளாபுரியை அடைந்தனர். இவர்கள் புறப்படும் முன்பே கூர்மதாசருக்கு பல நல்ல சகுனங்கள் தோன்றலாயின. சென்றவுடன் பகவான் தன் உருவை காட்டாமல் நாமதேவர் முதலியவர்களுடன் எதிரே சென்று, எங்கே அவசர அவசரமாகப் போகிறீர் என்று கூர்மதாசரை கேட்டார். அதற்கு கூர்மதாசர், ஐயா, நானோ முடவன், எனக்கோ பாண்டுரங்கனது தரிசனம் இன்று இந்த ஏகாதசி பொழுதிலேயே கிடைக்க வேண்டுமென்ற ஆவல். ஆகவே கூடுமானவரை ஊர்ந்து ஓய்ந்து போனேன். இறைவனை காணாவிடில் என் ஆவி நில்லாது என்றார். இறைவனது முகத்திலே முறுவல் தவழ்ந்தது. அவ்வளவுதான். அங்கே ஒரு மின்னல். அந்த குடிசை முழுவதும் பேரொளி வீசியது. அந்த ஒளி பிளம்பின் நடுவே ஜெகன்மோகன வேணுகோபாலனாக கைகளில் புல்லாங்குழலுடன் சங்கு சக்கர பீதாம்பரதர வைஜெயந்தி வனமாலாதரனாய் காட்சி தந்தான் இறைவன். கூர்மதாசர் மெய்மறந்து அப்படியே திருவடிகளில் விழும் பொருட்டு ஊர்ந்து செல்ல இறைவன் தன் மலர் கரங்களினால் வாரி எடுத்து, அன்பா, உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் என்றார். இறைவனது தரிசனத்தோடு பரம பாகவதர்களான ஞானதேவர், சாமந்தன், நாமதேவர் இவர்களது தரிசனமும் கிடைத்ததே என்று அகமகிழ்ந்த கூர்மதாசர், இறைவா, உமது திவ்ய தரிசனமும் பாகவத தரிசனமும் பெற்ற பிறகு வேறென்ன வேண்டும்? என்றாலும் நீரே வரம் கேள் என்றதினால் நீர் இங்கே இந்த இடத்திலேயே கோவில் கொள்ள வேண்டும் என்றார். கூர்மதாசரது விருப்பம்போல் அர்ச்சாவதாரமாய் வருளாபுரியிலேயே கோவில் கொண்டார் இறைவன். அன்று முதல் வருளாபுரி மிகவும் சிறந்ததொரு யாத்திரை தலமாயிற்று. ஆஷாட கார்த்திகை உற்சவங்களுக்குச் செல்லும் பக்தர்கள் வருளாபுரிக்கு வந்து சேவிப்பது என்ற வழக்கம் ஏற்பட்டது. காசி யாத்திரை செல்பவர் கங்கையை கொணர்ந்து ராமேஸ்வரத்தில் உள்ள ராமநாதரை தரிசித்து அபிஷேகம் செய்தால்தான் காசிக்குச் சென்ற பலன் பூர்த்தியாகிறது என்பது போல் பண்டரீபுரம் செல்பவர் வருளாபுரிக்குச் சென்று இறைவனை தரிசித்தால்தான் பலன் உண்டு என்று பலரும் நம்பி அதன்படியே செய்தும் வருகிறார்கள்.